இவ்வளவு பேர் உருவாக்குறீங்களா? சக்சஸ் ஆக போகிக் கொண்டிருக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும் சக்சஸ் டிவிக்கும் சக்சஸ் டிவி நேயர்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ பரபரப்பா பார்க்குறது பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவரு கைது செய்யப்படுகிறார். வன்னியர் விடுதலை இயக்கம் எப்படி பாக்குறீங்க? மகாவிஷ்ணு கைது இதை பார்த்தீங்கன்னா சில மீடியாக்கள் மூட நம்பிக்கை பேச்சாளர் என்ன குறிப்பிட்டு எல்லாத்துலேயும் செய்தியாக பரப்புகிறாங்க. இப்போ மூட நம்பிக்கை பேச்சாளர் ஏன் சொல்கிறீங்க? அவர் பேசுனது இப்போ பாவம் புண்ணியம் இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் தான். அப்போ அவர் இந்து மதத்தை பற்றி பேசுனதால்தான் அவரை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்துக்களோட நம்பிக்கையை மூட நம்பிக்கை நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரியே எங்களுக்கு இருப்பது மூட நம்பிக்கை தான். அதனால தான் எங்களோட திருப்பதி உள்ளிட்ட பல கோயில்கள் மலையில் இருக்குது. அந்த மலையில் இருக்க கோயில்களை நாங்கள் நம்பிக்கையோட கடவுளாக ஏற்று வணங்கத்தால் தான் மூட நம்பிக்கைக்காக தான் அந்த மலைகள் இன்னும் மலைகளாகவே இருக்கு. எங்க நம்பிக்கை இல்லைன்னா அந்த மலைகள் இந்நேரம் என்னவா இருக்கும்? மலைகள் அந்த இடத்தில் இருந்து இருக்குமா? அதுக்கு காரணம் எங்களோட மூட நம்பிக்கைனா அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு இருக்குது மூட நம்பிக்கை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்துல தான், சில இடங்களில் தான் ஆலமரமும் வேப்ப மரமும் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் அந்த மரத்தில் சாமி இருக்குத்தான் நினைக்கிறோம், நம்புகிறோம். அது எங்கள் மூட நம்பிக்கை. அதனால தான் இன்னும் அந்த மரங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நல்ல விஷயத்துக்கு எங்களுக்கு இருக்க நம்பிக்கை மூட நம்பிக்கைனா அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு இருக்க நம்பிக்கை மூட நம்பிக்கை தான். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இந்திய குடிமகன் அனைவருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை உள்ளிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. எங்க மதத்தை பத்தி அதாவது இன்னொரு விஷயம் சொல்லனா, வன்னியர் விடுதலை இயக்கம் சாதி சார்ந்த அமைப்பு. இது ஏன் மதத்தை பத்தி இப்ப பேசுது? அதாவது 18 புராணங்களில் 9வது புராணம் அக்னி புராணம். ஆக அக்னி வழியில் வந்தவர்கள். வன்னியருக்கும் அக்னிக்கோ ஒரு ஒற்றுமை உள்ளது, வன்னியருக்கோ இந்து மதத்திற்கோ ஒரு ஒற்றுமை உள்ளது. எங்களை எக்காரணத்துக்கு பிரிக்க முடியாது. வன்னியர்களுக்கு மட்டும் இல்லாம இந்துக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் வன்னியர் விடுதலை இயக்கம் இந்து மதத்திற்கு ஆதரவாக எப்பொழுதும் இருக்கும். அவரை பேசுறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க. அழைச்சரால அவர் பேசியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன விதம் நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்து மத முறைப்படி தர்மப்படி எப்படி இருக்கணுமோ அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. அது அவருக்கான உரிமை இல்லையா? அவர் நம்பிக்கையை பத்தி சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த ஃப்ரீடம் இல்லையா? அவரோட ஃப்ரீடம் பறிக்கப்பட்டு விட்டாரா? ஏன்னா இந்து மதத்தையும் இந்து மார்க்கத்தையும் உயிருக்கு மேலாக நினைக்கும் சிலர் இதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க மூட நம்பிக்கை இருக்க, நாங்க கடவுள் இருக்கு அப்படின்னு நம்பி கோயிலுக்கு போறோம். எங்க மனக்கவலைகளையோ எங்க கஷ்டங்களையோ கோயிலை கொட்டுறதுக்காக நாங்க சாமியை கும்பிட போறோம். நாங்க ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு வரும்போது கோயில் வாசல் வெளியிலேயே பெரியார் ஒரு சிலை இருக்கு. அதுல என்ன அச்சிடப்பட்டிருக்கு? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று பொறிக்கப்பட்ட சிலை அங்க இருக்கு. அப்போ சாமி இருக்குன்னு நம்பிட்டு வர எங்களுக்கு அந்த நிகழ்வால மனசு புண்படாதா? இது எப்படி இருக்கு? உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? என்னங்க சார் உங்க நீதி நியாயம்? பக்ரீத் பண்டிகை, கிறிஸ்துமஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் இப்போ விஜயதசமி சதுர்த்திக்கு தமிழக முதலமைச்சரும் சரி தமிழக அரசும் சரி வாழ்த்துக்கள் தெரிவிக்கல? அது எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன சார்? சார், இப்போ சொல்லுவாங்க எங்கள் தேசம் இந்திய தேசம், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இந்துக்கள் மட்டும்னா வந்தேரிகளா? இந்துக்களும் இந்தியாவில் தானே இருக்காங்க. எதுக்காக இந்துக்கள் பண்டிகைகளை மட்டும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள்? அதாவது தமிழக முதல்வர்களிலிருந்து இப்போ கட்சி ஆரம்பித்த விஜய் உட்பட, ஏன் விஜய் கூட விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைங்களே. இப்போ எதுக்காக இப்போ மற்றவங்களாம் மற்ற சிறுபான்மை ஓட்டுல வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்துக்கள் ஓட்டு வேண்டாவா? இந்துக்கள் பண்டிகை மட்டும் எதுக்காக நீங்க வாழ்த்து சொல்லவே தயங்குறீங்க? அப்போ இந்துக்கள் வாழ்த்து சொன்னா அது ஒரு அருவருக்கத்தக்க செயலா நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு என்னன்னு தெரியல.
இது வந்து ஒட்டுமொத்த இந்துக்களின் கேள்வியாக நான் இந்த கேள்வி வந்து உங்கள் முன் வைக்கின்றேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ திருவான்மியூர்ல வந்து பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்ச கோயில் இருக்கு. அந்த கோயில வந்து பக்தர்களே தானா முன் வந்து அன்னதானம் போடுறாங்க. இப்போ கோயில் நிர்வாகமா இந்து அறநிலைத்துறையும் சேர்ந்து கோயில் உள்ள யாரும் அன்னதானம் போடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எதுக்காக தொடர்ச்சியா நீங்க இந்து மதத்தையோ இந்து கோயில்களையோ வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து எப்படி சொல்லுது, ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அதாவது நீங்க சொல்ற மாதிரி மூட நம்பிக்கை எங்களோட இருந்து எங்க நம்பிக்கைக்காக நாங்க செய்யறோம், அதையே நீங்க வந்து இந்து கோயிலையோ இந்து நம்பிக்கை மட்டும் தொடர்ச்சியா பண்றீங்க. உங்களால வந்து சர்ச்சிலையோ மசூதியிலோ போய் தலையிட முடியுமா? தலையிட்டு ஏதாவது செய்ய முடியுமா? அதாவது ஏன் இந்துக்களுக்கு ஏதாவது ஒண்ணா கேட்க நாதி இல்லாத மாதிரி இருக்கு. அந்த சூழ்நிலை தான் இப்ப நிலவுன்னு இருக்கு. அதுக்கு உதாரணமா பல நிகழ்ச்சிகள் நடந்துதான் இருக்கு, இன்னும் நடக்கதான். இதை கேட்க யாரும் இல்லாத பட்சத்தை அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நம்ம ஏத்துக்கிட்டு தான் போய் ஆகும். சார் இப்போ சின்ன சின்ன சங்கம்லாம் ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நிர்வாகிகளை உருவாக்கி வண்டியை விடுதலை இயக்கணும் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ வண்டியர் சங்கத்துல இருக்கவங்க வண்டியர் ஜாமான்லாம் பாத்தீங்கன்னா உங்க மேல பாத்துனாங்க, நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு இடையா நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க ஜாமோகனுக்கு பத்தியில? சார், நான் வன்னியர் விடுதலை இயக்கம் ஆரம்பிக்கும் போதே வாயில வாய்க்காட்சி போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் ஐம் ரெடி டு ஃபேஸ் இட். அதாவது எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை தொடர்ச்சியா பண்றவங்களும் சரி, இனி பண்ண போறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்றேன், உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயே ஓடுது. நான் அனுசரிச்சு போறதுக்கு காரணம் ஒரே இனம் என்ற அடிப்படையில் தான் நான் இது வரைக்கும் பொறுமை காத்துன்னு வரேன். இப்போ எதா இருந்தாலும் பார்த்துல எந்த அதாவது ரோட்ல ஒருத்தன் போறான்னா திடீர்னு அடிப்படுது, அவன் எதிர்பார்த்திருப்பானா இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானா? அதே மாதிரி என்ன நிகழ்வு எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தயாரான நிலையில் தான் நானும் இருக்கேன், என் நிர்வாகிகளும் இருக்காங்க. பல மாவட்டங்களில் என்னோட நிர்வாகிகள் எவ்வளோ பேர் மிரட்டுறாங்க தெரியுங்களா சார்? எல்லாத்துக்கும் யார் என்ன பண்ணாலும் உங்களோட நோக்கம் அதை நீங்கள் காது கொடுத்தே கேட்கக்கூடாது. அந்த டைமில் உங்களை மிரட்டும் டைமில் வந்து உங்கள் காது கேட்காம போயிடணும். உங்களோட நோக்கம் குறிக்கோள்னா சங்கத்தை அடுத்த கட்டம் கொண்டு போனோம், நம்ம சங்கத்தை உயர்த்தணும், சங்க நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பாகவும் வன்னிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ வன்னியர் சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்கா, எப்படி எப்படி இருக்கலாம், அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் நான் உருவாக்கிய வன்னியர் விடுதலை இயக்கத்தில் கட்சி பேதமின்றி நீ எந்த கட்சி வேலை வேணாலும் செஞ்சுக்க, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வன்னியர்களுக்கு பிரச்சனை என்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு என் சொந்தக்கார, என் அண்ணன் தம்பி, என் பங்காளி அப்படின்னு எல்லாரும் ஒன்னா வரணும். இப்போ ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா, ஒரு வன்னியனுக்கு பிரச்சனை, அங்க திமுக அதிமுக பாமக எல்லா கட்சியில இருக்கா, அவங்கவுங்களுக்கு ஒரு பவர் இருக்கா. எல்லா பவரும் சேர்ந்து ஒரே பவரை வன்னியர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவனு ஒரு பாதுகாப்பு கொடுத்தா எப்படி இருக்கா? எங்க ஆளுங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும். அவங்களை எப்படிலாம் கொண்டு போனோம் அப்படின்ற முயற்சியில தான் நாங்க ஆரம்பிச்சு சங்கத்தை கொண்டு போயின்னு இருக்கோம். இப்போ நம்ம ரோட்லயே போகும்போது பல ஸ்பீட் பிரேக்கருங்க இருக்கோம், பள்ளம் எல்லாம் இருக்கா, அதுக்கு பயந்து நம்ம போகாமையா இருக்கா? நான் அங்க போனேன், அதுக்கு எல்லாம் இருக்கதான் சரி, எல்லாம் கடந்து தான் நான் போவேன். எவ்வளவு பள்ளம் நெரிச்சல் என்ன இது வந்தாலும் அதை எல்லாத்தையும் கடந்து நான் போவேன். என் சமுதாய மக்கள் நலனுக்காக எந்த லெவலில் வேணாலும் இறங்குவேன். அவங்களுக்கு அவங்க நலன், அவங்க வன்னியர்கள் நலம் பெற வேண்டும், வன்னியர்கள் வளம் பெற வேணும், வன்னியர்கள் சகலமும் பெற வேணும். அதற்காக எப்போதும் வன்னிய விடுதலை இயக்கம் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கும் என்பதனை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நீங்க சில நாட்களா கட்சியில இருக்கிற வன்னியர்கள் அவங்கள சந்திக்கிறீங்க, என்ன கலெக்ஷனுக்காகவா இல்ல வேற நோக்கம் இருக்கா? சொன்ன மாதிரி என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க சார், வன்னியர் விடுதலை இயக்கத்தில் வந்து எல்லா கட்சி சார்ந்த நிர்வாகிகளையும் தலைவர்களையும் பார்க்குறீங்களா, எதுக்காக கலெக்ஷனுக்காகவான்னு என்கிட்டே கேட்குறாங்க. சார், இது கலெக்ஷனுக்காக கிடையாது. என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கட்சி வந்து கண்ணாடி மாதிரி சார், சமுதாயம் என்பது கண்ணு மாதிரி. கட்சிகள் மாறலாம், கண்ணு மாறாது. கண்ணாடி மாறலாம், கண்ணு மாறாது. அந்த அடிப்படையில் தான் எங்க ஆளுங்க எந்தெந்த கட்சியில இருக்காங்களோ அவங்கள பார்த்துன்னு வர. ஏன் எதனால பார்க்க வர? என் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் அங்க யாரு இருக்கா, அங்க இந்த கட்சியில ஆள் இருக்கா, அந்த கட்சியில ஆள் இருக்கா, எப்பா அவரை போய் பாருப்பா, அவருக்கு சப்போர்ட்டா இருப்பா அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்க வன்னியர்களுக்கு ஆதரவை திரட்டி அந்த ஆதரவு அப்படியே என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த வன்னிய சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே நான் எல்லாரையும் பார்க்குறேன். இதோட நிறுத்தப்பட்டுக்கிறேன். இப்போ வந்து நிர்வாகிகளை பார்த்துடுறேன், அடுத்த கட்ட தலைவர்களை பார்ப்பேன். என் சமுதாய மக்களுக்கு என்னென்ன வகையில் எப்படிலாம் நல்லது செய்யணுமோ அந்த அடிப்படையில் நான் எல்லாரையும் சந்திக்க உள்ளேன்.
கட்சி ஆட்களையும் சந்திப்பேன், தொழிலதிபர்களையும் சந்திப்பேன், அரசு அதிகாரிகளையும் சந்திப்பேன். சாதி மக்களுக்காக சாதிய ரீதியாக என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்ய நான் ரெடியா இருக்கேன். அந்த அடிப்படையில் நான் எல்லாரையும் சந்திச்சுன்னு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியர் விடுதலை இயக்கம் 2.0 அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்கும். இது என்னன்னா, இப்போ நம்ம வன்னியர் சொந்தங்கள் வந்து வீட்டு உரிமையாளராக இருப்பாங்க. இப்போ அதே வீட்டில் வந்து யாரோ எவரோ யாருன்னு தெரியாதவங்க வந்து குடியிருப்பாங்க. இப்போ பல இடத்துல வந்து நேற்று உட்பட ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, வீட்டு உரிமையாளர் வந்து என்னை உடனே காலி பண்ண சொல்றாரு, வீட்டு உரிமையாளர் வந்து என்னை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகள் வந்துனே தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்முடைய சொந்தமாகிய உரிமையாளருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு என்ன செய்துன்னே செய்ய முடியாத அளவுல வந்து திகச்சு போயிருக்காங்க. அந்த சூழ்நிலையில வன்னியர் விடுதலை இயக்கம் 2.0 என்ன சொல்றேன்னா, அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், நாங்கள் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் பாதுகாப்பில் இருக்கிறோம் அப்படின்னு 2.0 அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களையும் நம்ம நிர்வாகிகள் போய் சந்திங்க. இத மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, அது வராம இருக்கிறதுக்கு என்ன தீர்வு? ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை இல்லாதாலதான் எல்லாரும் வந்து நம்மள மிரட்டும் சூழ்நிலை உருவாகி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இப்போ இங்க இருக்குது பாத்தீங்கன்னா வன்னியர் தெரு. வன்னியர் தெருல எத்தனை பேர் சொந்த வீட்டுக்காரங்க வன்னியர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஏறுங்க, அவங்களெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குங்க, உருவாக்கி எல்லாரையும் ஒன்னா சேருங்க. எந்த வீட்டுல எங்க பிரச்சனைனாலும் அங்க எல்லாம் நம்ம நிர்வாகிகள் உட்பட எல்லா ஒட்டுமொத்த உரிமையாளர் ஒன்னா நிக்கணும். அப்படி நிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு பக்கபலமாகவும் இருக்கும். இதுவே வன்னியர் விடுதலை இயக்கத்தின் 2.0 என வந்து நான் இப்ப வந்து அறிமுகப்படுத்துறேன். சார் உங்க பொன்னாடி எடுத்தாலும் சக்சஸ் டிவில கொடுத்துருக்கீங்க. உங்களோட வளர்ச்சி எப்பவுமே சக்சஸ் டிவி நோக்கி இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை வன்னியர் விடுதலை இயக்கத்திற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும், அதாவது மீடியாக்கள் எப்பயுமே கரெக்டான நியூஸை தான் இது பண்ணுவீங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளித்து வரும் சக்சஸ் டிவிக்கும் சக்சஸ் டிவி நேயர்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.